நிறைய நேரத்துல கஷ்டப்பட்டிருப்போம். சரியா சாப்பிட்டுருக்க மாட்டோம். இதை விட நிறைய கொடுமையை ஒரு தலைவனா இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவனா விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே தாண்டி இந்த பரப்புரை செய்யப்பட வேண்டும். பரப்புரை நிறுத்தப்படுவதற்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அது வெற்றி பெறக்கூடாது. பரப்புரை நடக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே முன்வைக்க வேண்டும். சரி, இதை யாரெல்லாம் மறுபடியும் சொல்லி காண்பிக்கிறாங்க? ஒன்று, பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் நேத்தே சொல்லிட்டார். இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3 தடவை கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. தாவேகா கூட்டத்திற்கு தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல. இது சாதாரண விஷயம் இல்லை, இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்க இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும், இதுக்கு பின்னாடி சதி நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவரும் சொல்றார். இன்பதுரை அவர்கள், அதிமுகவினுடைய இன்பதுரை அவர்கள் திமுகவினுடைய ஈகோசிஸ்டத்துக்கு எதிராக பெரிய ஒரு போரை நடத்திட்டு இருக்கார் ட்விட்டர்ல. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வராங்க, பிரேமலதா அவர்கள் வராங்க. இவர் லேட்டா வந்தது தான் காரணம். விஜய் அவர்கள் லேட்டா வந்ததும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத நம்மளாலையும் மறுக்க முடியல. பட் விஜய் அவர்கள் லேட்டா வர்றது அப்படிங்கிறது, அந்த பஸ் மூவ் ஆகணும். அப்படி பஸ் மூவ் ஆகுறதுக்கு அங்கே லேட் ஆகுது. ஆனால் விஜய் அவர்கள் 8:40க்கு தான் சென்னையிலேருந்தே புறப்பட்டார் அப்படிங்கிற போது அதுவும் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. அப்போ இத்தனை நெகட்டிவ் ப்ளஸ் நிறைய பாசிட்டிவ், நிறைய விதமான அப்ரோச், ஏகப்பட்ட இடத்துல இந்த பரப்புரை அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற சதி செயல்கள், இது எல்லாத்தையுமே கூட்டி கட்சி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதிகமான திட்டமிடலுடன், அதிகமான பாதுகாப்புடன், அதிகமான நம்பிக்கையுடன், அதிகமான தைரியத்துடன், மக்களை மட்டுமே நம்பி, மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள், மக்களுக்கு உண்மை புரிய வரும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன், நல்ல ஒரு சீரிய மனப்பான்மையுடன் அடுத்த கட்ட தேர்தல் பரப்புரையை செய்ய வேண்டும். இங்கே யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. சாதாரண மக்கள் ஜெயிக்க வைப்பதற்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு, அந்த மக்களிடையே பிரிவினை ஏற்படாமல் இருப்பதற்கு, அந்த மக்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவங்கள் அப்படிங்கிற எந்த விதமான வேற்றுப்பாடும் பார்க்காமல், ஜாதி மத மொழி இனம் இப்படின்னு எதுவுமே பார்க்காம எல்லா மனிதர்களையும் நல்லபடியாக வாழ வைப்பதற்கான ஒரு அரசியல் ஏற்பட வேண்டும். அந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியல், என்ன அரசியல் அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அப்படியே மாறினாலும், திராவிடம் அப்படியே மாறினாலும் ஓகே தான், இல்லை வரக்கூடிய அரசியல் மாறினாலும் மாற்றினாலும் ஓகே தான். அதுக்காக இப்படி எல்லாருமே பின்னொதுங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. நாம் முன் வச்சுட்டோம், ஒரு கால் எல்லாருமே முன் வச்சுட்டாங்க. மாற்றத்தை நோக்கிய ஒரு இயக்கமாக இப்போ நம்ம முன்னாடி 2-3 இயக்கங்கள் வந்து விட்டன. முதல் இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, 2வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் மாற்றமாக உருவாக வேண்டும். உலக அரசியலை பார்க்கக்கூடிய நாம கடைசி வரை என்ன தெரியுமா சொல்லுவோம்? அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுக்கு மட்டும்தான் உலக நாடுகள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசி மாற்றி மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய கடமையும் ஆசையும். இந்த மல்டிபோலார் வேர்ல்டுக்காக சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற